ஹாய் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம சாஃப்ட் அசர்ஷன்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அசர்ஷன்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஓகேங்களா? ஹார்ட் அண்ட் சாஃப்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹார்ட் அசர்ஷன் பற்றி நம்ம டீட்டெயிலாக வித் எக்ஸாம்பிளோட வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். ஒருவேளை அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டன் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு சாஃப்ட் அசர்ட் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சாஃப்ட் அசர்ஷன்ஸ்னால் என்ன, எப்படி வந்து அதை நம்ம க்ரியேட் பண்ணணும், ஸோ எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? அட் டெஸ்ட். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். public void open bingன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்கே ஜஸ்ட் பாருங்கள், க்ரோம் டிரைவர் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பிங் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு பிங் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் இப்போ ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். ரன் ஆஸ் டெஸ்ட் என்ஜின். ஸோ பாருங்கள், வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ ரன் ஃபெயிலியர் வந்து எதுவும் இல்லை. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இந்த இடத்துல நான் வந்துட்டு அசர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது சாஃப்ட் அசர்ட் இல்லைங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே கிளாஸுக்கு கீழே வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு சாஃப்ட் அசர்ட் வந்து கொடுக்கணும். சாஃப்ட் அசர்ட் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணணும். சாஃப்ட் ஈக்குவல் டு நியூ சாஃப்ட் அசர்ட். ஓகேங்களா? இங்கே வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணோம் ஃப்ரம் டெஸ்ட் என்ஜின். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்துட்டு சாஃப்ட் அசர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஹார்ட் அசர்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்ஜெக்ட்லாம் க்ரியேட் பண்ண தேவையில்லை, அசர்ட் கிளாஸ்லேருந்து வரும். ஓகேங்களா? சாஃப்ட் அசர்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணோம். சாஃப்ட் அசர்ட் எல்லாமே வந்துட்டு சாஃப்ட் அசர்ட் கிளாஸ்லேருந்து வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சாஃப்ட், ஸோ அது ஒரு வேரியபிளாக கொடுத்துருக்கேன், சாஃப்ட் டாட். ஸோ இங்கே பாருங்கள், அதே மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் வருது. ஸோ இங்கே வந்துட்டு அசர்ட் ஈக்குவல்ஸ். ஓகேங்களா? அசர்ட் ஈக்குவல்ஸ் இங்கே வந்து ஆக்சுவல் எக்ஸ்பெக்டட் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து டைட்டில் எடுத்துக்கிறேன். ஸோ டைட்டில் வந்துட்டு நான் கெட் பண்ணி இங்கே ஸ்டோர் பண்ணுறேன். டிரைவர் டாட் கெட் டைட்டில். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு ஆக்சுவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைட்டில் கொடுக்குறேன். ஓகேவா? அது எதோட கம்பேர் பண்ணணும்னா எக்ஸ்பெக்டடோட. ஸோ எக்ஸ்பெக்டட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன வரணும்னா பிங்குன்னு வரணும். ஓகேங்களா? ஸோ அதோட டைட்டில் தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் இப்போ வந்து கண்டிஷன் வந்து ட்ரூ தான். ஓகேங்களா? நான் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், வெப்சைட் ஓப்பன் ஆகுது. ஸோ ஒன்றும் இல்லைங்க, அந்த டைட்டில் வந்து இதுதான், பிங். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், வந்துட்டு பாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பாஸ்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வேணும்னே வந்துட்டு இதை ஃபெயில் பண்ணுறேன். ஓகேங்களா? இது மாதிரி பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு ரன் ஆஸ் டெஸ்ட் இன்ஜின் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபெயில் தான் ஆகும். பட் ஆனால் வந்துட்டு இது சாஃப்ட் அசர்ட்னால என்ன ஆகுனா, ஈவன் ஃபெயில் ஆனாலுமே வந்துட்டு நம்மளுக்கு இங்கே பாருங்கள், ரிசல்ட் பாருங்கள், இங்கே பாஸ்ன்னு தான் காமிக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஃபெயில் தான் இல்லைங்களா? பட் ஆனால் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ்ன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே மாதிரி நம்மளுக்கு அசர்ஷன் எரருமே வந்து த்ரோ பண்ணலை இல்லைங்களா? ஸோ இங்கே பாருங்கள், சாஃப்ட் அசர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ நம்ம டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூஷன் முடிஞ்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாட் அசர்ட் ஆல்னு இருக்குது. ஸோ இந்த மெத்தட் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி கொடுத்தா தான் வந்துட்டு என்னென்ன அசர்ஷன் ஃபெயிலியர் இருக்குங்கிறது வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து த்ரோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், சேம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ ஹார்ட் அசர்ட்டில் அப்படிலாம் இல்லை. சாஃப்ட் அசர்ட்டில் பாருங்கள். ஸோ பாருங்கள், இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இதுக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும். ஸோ இப்போயும் வந்துட்டு பாருங்கள், கண்டிஷன் வந்து ஃபெயில் தான். ஓகே,
ஸோ என்ன ரன் ஆகிட்டுருக்கு. ஓ நெட்வொர்க் இஷ்யூ. ஓகே ரன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள் ஃபெயிலியரில் வந்திருக்கு இப்போ. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா அசர்ஷன் எரரும் வந்து த்ரோ ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ எக்ஸ்பெக்டட் வந்துட்டு இது, ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு ஃபவுண்ட் இது. ஓகேங்களா, நாம் வேணும்னே ஃபெயில் பண்ணோம் இல்லையா, புரியுது இல்லைங்களா. ஸோ சாஃப்ட் அசெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று முக்கியமானது பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும். சாஃப்ட் அசெட் எல்லாமே சாஃப்ட் அசெட் கிளாஸ்லேருந்து தான் வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டு கடைசியில் வந்துட்டு நம்ம அந்த அசர்ட்டால் மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த அசர்ஷன் எரர் வந்து த்ரோ பண்ணும், ஃபெயிலியரும் வந்து நமக்கு காமிக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க சாஃப்ட் அசர்ட்டில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள் அசர்ஷன் வந்துட்டு 19th லைனில் கொடுத்துருக்கோமா. ஸோ இது வந்து ஃபெயில் தான். ஓகே, ஸோ இதுக்கப்புறமேட்டு சம் ஆக்டிவிட்டி நான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் டிரைவர் டாட் குவிட் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ பாருங்கள் இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இருங்க இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பாருங்கள் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஹார்ட் அசர்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இந்த லைனில் நம்மளுக்கு இஷ்யூ ஆச்சுன்னா என்ன ஆகும், உடனே வந்துட்டு டெஸ்ட் கேஸ் வந்து டெர்மினேட் ஆயிரும் இல்லைங்களா. ஸோ பட் ஆனால் சாஃப்ட் கேஸில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் ஃபெயிலியர் தான். ஓகே, அசர்ஷன் எரர் வந்து நம்மளுக்கு த்ரோ ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஃபெயில் ஆயிடுச்சு. இந்த டெர்மினேட் ஆகாமல் வந்துட்டு நெக்ஸ்ட் லைனும் வந்துட்டு எக்ஸிக்யூஷன் வந்து ஆயிருக்கு. ஓகேங்களா, புரியுதுங்களா. இதுதான் சாஃப்ட் அசர்ட்டோட இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸுங்க. இன்னொரு அசர்ட் கொடுக்கலாம். அசர்ட் ஈக்குவல்ஸ் நாமளாக வந்து கொடுக்கலாம். ஆக்சுவல் இது, எக்ஸ்பெக்டட் வந்து வேறு கொடுக்குறேன். ஸோ நான் வந்து ஃபெயில் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இன்னொரு கொடுக்குறேன் அசர்ட்டு. நான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்கிறேங்க. ஸோ அசர்ட்டில் வந்துட்டு ஸோ இங்கே பாருங்கள் இந்த அசர்ஷன்ஸில் வந்துட்டு இந்த அசர்ஷன் வந்து நான் ட்ரூ கொடுக்குறேன். ஓகேங்களா, ட்ரூ வர மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 அசர்ஷன் ஃபாலு, ஒன்று வந்து ட்ரூ. ஓகேங்களா, இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியும். ஸோ அந்த டெஸ்ட் எக்ஸிக்யூஷன் வந்து நம்மளுக்கு ஃபெயில் வரும். அசர்ஷன் என்னென்ன எரரோ அது வந்து நம்மளுக்கு த்ரோ ஆகும். ஓகேங்களா, ஸோ பாருங்கள் ஃபெயில் வந்துருச்சு. ஸோ இங்கே பாருங்கள் என்னென்ன எரர். ஸோ இங்கே பாருங்கள் ஃபாலோயிங் அசர்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டும் வந்திருக்கு, புரியுதுங்களா. ஸோ இது வந்து பாஸ், அது வந்து வரல. ஓகேங்களா, ஸோ அசர்ஷன் எரர் இருக்கிறது மட்டும் நம்மளுக்கு த்ரோ ஆகும். அதுக்கப்புறமேட்டு அந்த டெஸ்ட் கேஸும் வந்து ஃபெயில். பட் ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது ஏதாவது இருந்துச்சுனாலும் அது வந்துட்டு எக்ஸிக்யூஷன் நம்மளுக்கு நடக்கும் சாஃப்ட் அசர்ட்டில். ஓகேங்களா, இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.